ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க கேஷ் அவுட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேஸ் த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 30 minutes இருக்கு. இந்த படத்தை ரேண்டல் எமார்ட் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஜான் ட்ராவோல்டா, கிறிஸ்டின் டேவிஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா படத்தோட ஆரம்பத்திலே ஒரு எக்ஸ்போக்கு போகிறாங்க. அங்கே போன இடத்துல ஒரு காஸ்ட்லியான காரை திருட பார்க்குறாங்க. திருடிக்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள போலீஸ் சுற்றி அழைச்சிடுறாங்க. இவங்க எப்படா வந்தாங்கன்னு பார்த்தா அப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது தான் கூட இருக்க ஹீரோயினே இதை போட்டு கொடுத்துருக்காங்க, அவங்க ஒரு FBI ஏஜென்ட் அப்படின்றது. அதுல மனசுடைச்சு போயிடுறாரு. அதனால இந்த தொழிலையே விட்டுறாரு. ஆனா அங்க இருந்து தப்பிக்கவும் செஞ்சிடறாரு எப்படியோ. அதுக்கப்புறம் தனிமையிலே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஒரு நாள் அவங்க பிரதர் வந்து ஒரு பேங்க் ராபரியை பிளான் பண்றாரு. அதுக்கு இவரையும் கேட்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து களத்துல இறங்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்குது, இவங்களால அது பண்ண முடிஞ்சுதா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் பொறுத்தவரை ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டாவே இருந்தது. அதை பெர்ஃபார்மன்ஸ்லையும் படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா ஹீரோ கேரக்டரும் ஹீரோயின் கேரக்டர் ஓகேவா எழுதிருக்காங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எழுதினாலும் நம்மளால ஈஸியாக உட்காந்து ஃபாலோ பண்ணி படத்தை பார்த்துருக்க முடியும். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் சவுண்டாகவே இருக்கு. சினிமாட்டோகிராஃபில் அல்டிமேட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் தரமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் பாசிட்டிவ் சொல்லிக்கிற அளவு எந்த விஷயமே கிடையாது. படத்தில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல ஓவரால் ஓகேவா இருக்குன்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளேஸ் பார்க்கும்போது படத்தை ரொம்பவே பிலோ ஆவரேஜா எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. பல சீன்ஸ் வந்து ப்ரெடிக்டபிளா தான் இருக்கு. அதே மாதிரி படத்தில் சுத்தமாக சுவாரஸ்யன்றதே இல்லை. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல மைல்டான அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாமா நம்ம டிசைட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.